இந்த வாரம் நிஃப்டி வந்து நேரோ ரேஞ்சில இருந்தது. இந்த மாசமும் நிஃப்டி நேரோ ரேஞ்சில இருந்தது. லாஸ்ட் ட்ரேடிங் டேலயும் வந்து நிஃப்டி நேரோ ரேஞ்சில இருந்தது. ஆனா வாலட்டிலிட்டி வரப்போகுதுன்னு தெரியும். எந்த பக்கம்ன்றது நம்மளால வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியல. பிகாஸ் ஆஃப் த ஜியோ பாலிட்டிக்ஸ். ஆனா இப்ப இருக்கிற நிலவரத்த பார்த்தா, டவுன் சைடான ஒரு வாலட்டிலிட்டி தான் வரும் போலங்க. நிஃப்டி ஏறாது போல. அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்ட குளோபல் மார்க்கெட் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ அ பிட்காயின பொறுத்தளவுல $60,000 வந்து பிட்காயின் வந்துருச்சு. பிட்காயின் இறங்கிடுச்சு. அதாவது கிரிப்டோ கரன்சிஸ் எல்லாமே இறங்கிட்டு வருது. அடுத்தது கோல்டு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் டாலர்ல இன்னைக்கு இப்போ நிலவரப்படி, அதாவது இன்னைக்கு வந்து 6ஆம் தேதி 6வது மாசம் 2026 ஜூன் மாசம். ஆ டாலர பொறுத்த டாலர கம்பேர் பண்ணும்பொழுது கோல்டு வந்து என்ன ஆயிருக்குன்னா, 3.2% கோல்டு டவுன் ஆயிருக்குங்க. அப்ப நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? கோல்டு டவுன் ஆக போகுதுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. அடுத்தது சில்வர் செம்ம டவுனுங்க சில்வரு 8.3% டவுன்ல இருக்குங்க யுஎஸ் டாலர்ல. அதாவது அது அப்படியே துல்லியமா நம்மளுடைய இந்திய பங்குச் சந்தைய ஃபாலோ பண்ணலனாலும், அதில 80% ஃபாலோ பண்ணிடுது. ஓகே. அப்போ நமக்கு இங்க 3.5% கோல்டு டவுன் அப்படின்னா, நமக்கு 3%ஆவது தொட்டுரும். ஆ சில்வர் வந்து அங்க 8.3% டவுன்ல இருக்கு. அப்போ நமக்கு சில்வரும் டவுனு. சரி அட்லீஸ்ட் கோல்டு டவுனு, சில்வர் டவுனு, கிரிப்டோவாது ஏறுதா? அதுவும் இல்ல. சரி யுஎஸ்டி ஐஎன்ஆர் நமக்கு வந்து யுஎஸ்டி ஐஎன்ஆர் ஏறிட்டு தான் வருது. 94.93. ஆனா அது ஒரு டெம்பரவரியான ஒரு ஏற்றமா தான் தெரியுதே தவிர, பெரிய அளவிலான ஒரு ஏற்றமா வந்து நமக்கு தெரியல. யுஎஸ் டாலர பொறுத்தளவுல எங்கேயோ இருந்து 96 போயிட்டு இப்போ 94ல இருக்கு. அதுவும் 95 பார்டர்ல நிக்குது. ஓகே. அதுலயும் லாபம் இல்ல. சரி க்ரூட் ஆயில் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயிலும் 92.79ல இருக்குங்க. ஆக்சுவலா லாஸ்ட் 2 டேஸ் பேக் பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் வந்து 98ல இருந்தது. க்ரூட் ஆயில் பிரைஸ கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி 93க்கு 92.79க்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஒண்ணு தான் பெஸ்ட்டா இருக்குது. அதாவது இறங்கி இருக்கிறது நமக்கு வந்து பிரைஸ் வாலட்டிலிட்டில கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கு. ஆனா, இதில எதுவுமே நமக்கு பெனிஃபிட்டா இல்லங்க. க்ரூட் ஆயில்ல நம்ம போய் இப்போ இந்தியன் பங்குச் சந்தையில பெருசா ட்ரேட் பண்ண இன்வெஸ்ட்மென்ட் பண்ண முடியாது. கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்களுக்கு எப்படியும் கொஞ்ச நாளைக்கு வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்டரா தான் அவங்க மாறி ஆகணும். வேற வழி இல்ல. சில்வர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்க 8% டவுன் ஆயிருக்கு. கண்டிப்பா அவங்களும் லாங் டெர்ம் இன்வெஸ்டரா மாறி ஆகணும். கேப்பிட்டல் லாக்டு. ஓகே. இப்போ நிஃப்டில இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்க, நிஃப்டி ஆல்ரெடி 23,366ல இருக்குது. 23,300 புள்ளிகள்ல இருக்கு. ஸோ நேரோ ரேஞ்ச் ஸோ எந்த பக்கம் வாலட்டிலிட்டி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல எந்த ஒரு நியூஸுமே வரல. ஓகே. இப்படி இருக்கும் பொழுது பங்குச்சந்தையில நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? எதுவுமே நிலையற்ற தன்மையா தற்போதைக்கு இருக்கு. எந்த ஒரு ட்ரெண்டையுமே மார்க்கெட்டு கையில எடுக்காம இருக்கு. மேபி டவுன் ட்ரெண்ட் வரலாம் அப்படின்ற மாரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் வந்து மார்க்கெட் இருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுடைய உச்சம் வந்து 26,300ல இருந்து இப்ப 23,300 3000 புள்ளிகள் வந்து நமக்கு நிஃப்டி டவுன்ல இருக்கு. 3000 புள்ளிகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 11லேருந்து 12% வந்து நமக்கு கிடைக்குது. டவுன்ல இருக்கிறது. இப்போ நிஃப்டியோட உச்சத்திலேருந்து டிஸ்கவுண்ட்ல எவ்வளோ இருக்கு? 13%ல இருக்கு. இதுதான் வந்து தற்போதைய நிலவரம். நிஃப்டி தொடர்ந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லயே வந்து 2024 செப்டம்பர்லேருந்து இதத்தான் ஃபாலோ பண்ணிட்டு வருது. 2024 செப்டம்பர்ல நிஃப்டி 26,300 அகைன் நிஃப்டி வந்து மார்ச் 2025ல 22,000 அகைன் வந்து டிசம்பர் 2025ல நிஃப்டி திருப்பி 26,200 திருப்பியும் மார்ச் 2026ல நிஃப்டி 22,000 இப்போ அதுக்கு நடுநிலைமையில 23,300ல இருக்கு. ஸோ 26,200லேருந்து 22,000 இந்த 4,000 புள்ளிகளுக்குள்ள நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லயே சுத்திட்டு இருக்கிறனால, இத உடைச்சா தான் அடுத்த லெவல் வந்து நமக்கு புரியும். அதுவரைக்கும் நம்ம வந்து பொறுமையா தான் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். அவசரப்பட்டு வந்து எதையும் நம்ம பண்ணிற முடியாது. ஓகே. அந்த மாரி ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே அல்லது நெக்ஸ்ட் வொர்க்கிங் டேல வந்து நம்ம என்ன மாரி ஃபாலோ பண்ணணும்னா, மார்க்கெட்ட போக விட்டு வாட்ச் பண்ணி தாங்க பார்க்கணும். அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவுமே எடுக்க முடியும். இப்போ வரைக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் அப்டேட். கரண்ட் அப்டேட் இதுதான். கோல்டு இறங்கியிருக்கு, சில்வர் இறங்கியிருக்கு, பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இறங்கியிருக்கு, யுகே ஆயில் இறங்கியிருக்கு. யுஎஸ்டி ஐஎன்ஆரும் நமக்கு வந்து ஒண்ணும் பெருசா இல்ல. பெரிய அளவுல சேஞ்சஸ்லாம் இல்ல. ஓகே. இப்படி இருக்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு வேற எங்கேயுமே இடம் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கோம். ஆனா உலகளாவிய லெவல்ல இந்த அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, அவங்களோட யுஎஸ் டாலர ஸ்ட்ரெங்தன் பண்றதுல எல்லா வேலைகளும் பண்ணிட்டு வராங்க. ஓகே. எல்லா கண்ட்ரியும் இப்போ நம்ம கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கவர்மெண்ட் பயங்கரமான ஆக்ஷன்ஸ்லாம் எடுக்குறாங்க. எடுத்தும் ஒண்ணும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியல. ஓகே. ஒரு பக்கம் பாண்ட்ஸுக்கு வந்து டாக்ஸ கம்மி பண்ணாங்க எஃப்ஐஐக்கு. ஆனா, அதனால ஒண்ணும் பெருசா பிரயோஜனம் கிடையாது. ஆனா, பாண்ட்ஸ்ல வந்து நெறைய கோடிகள்ல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் கவர்மெண்ட் அந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. பட் பங்குச்சந்தைக்கு நமக்கு பெனிஃபிட் ஆகணும்னா, இது வந்து கண்ட்ரிக்கு பெனிஃபிட். நல்லா புரிஞ்சுக்கங்க. பாண்ட் மார்க்கெட்டுக்கு வந்து பெனிஃபிட். நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்லலாம் நம்ம இருக்கோம். நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டாக் மார்க்கெட் ஆச்சே.
அப்ப ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு தானே அவங்க பெனிஃபிட் பண்ணியிருந்தா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். இப்ப எஃப்ஐஏக்கு பெனிஃபிட் கிடைக்குது. ஆனா நமக்கு அதனால பெனிஃபிட் கிடையாது. ஓகே. எஃப்ஐஏ உள்ள வரனால கவர்மெண்ட்டுக்கு டாலர் கிடைக்குது. கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட். ஆனா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்க்கோ இல்ல இன்வெஸ்டர்ஸ்க்கோ பெனிஃபிட் கிடையாது. நமக்கு எப்ப பெனிஃபிட்னா, ஈக்விட்டிக்கு அவங்க ஏதாவது டாக்ஸ குறைச்சு, எஃப்ஐஏ ஈக்விட்டிக்குள்ள வந்தாங்கன்னா மட்டும் தான் நமக்கு பெனிஃபிட். ஓகே. அவங்க பாண்டுக்குள்ள போறனால நமக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அதனால நமக்கு இப்ப வரைக்கும் அது பாசிட்டிவா எடுத்துக்க முடியாது. அது கண்ட்ரிக்கு பாசிட்டிவ். ஓகே. அவங்க டாலர வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. இப்ப நமக்கு வந்து வேற ஒண்ணும் வழி இல்ல. ஈக்விட்டிக்கு ஏதாவது அவங்க டாக்ஸ் ரெட்யூஸ் பண்ணணும். அடுத்தது அந்த க்ரூட் ஆயில் வாங்காம இருக்கிறதுக்காக எத்தனால் பெட்ரோலியம், E20, E85லாம் லான்ச் பண்ணிட்டு வர்றாங்க. அதில வந்து இன்னும் நம்ம சக்சஸா வரல. இப்போ அது வந்து ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அரசாங்கம் அத முன்னெடுத்திருக்காங்க. அவ்வளோதானே தவிர, அது சக்சஸ்ஃபுல்லா இல்லையா? ஏன்னா, இப்போ வரைக்கும் நெறைய பேர் என்ன சொல்றாங்க, அத போட்டா வந்து இன்ஜின் ஸ்பாயில் ஆயிடுதுன்னு சொல்லி சில பேர் போட்டிருக்கிறாங்க. கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ, அப்போ இது சக்சஸா வருதான்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் பிரேசில்ல வந்து ஆல்ரெடி E85 வந்து நல்லா மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க கிரீன் எனர்ஜில. ஸோ, அதனால இது வந்து சக்சஸா வருதான்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்படியே இருந்தாலும் இந்தியால வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிய பொறுத்தளவுல சிங்கிள் டிபெண்டன்ட்டா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. அதனால என்ன பண்றோம், ஆல்ரெடி ஆட்டோலாம் பார்த்தீங்கன்னா கேஸ்க்கு மாறிடுச்சு. சில சின்ன சின்ன கார்கள்லாம் வந்து ஈவிக்கு மாறிடுச்சு. இன்னும் நெறைய பேர் பெட்ரோல்லயே வந்து சஸ்டெயின் பண்ணிட்டு வரோம். அது இல்லாம இப்போ எத்தனால் பெட்ரோலியமும் வரப்போகுது. ஸோ இப்படி நம்ம எல்லாமே ஒரு 20, 20% பிரிச்சு தான் இருக்க போதே தவிர, எதையுமே முழுசா கையில வந்து இந்தியா ஒரு டெக்னாலஜிய நம்பி பின்னாடி போமாட்டோம். ஓகே. அது வந்து இந்தியனுடைய ஒரு வே ஆஃப் அப்ரோச் அப்படி தான் இருக்கும். இந்தியன் அப்ரோச்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எதையுமே டக்குன்னு நம்பி வந்து புதுசா ஒரு விஷயத்த கையில எடுக்க மாட்டோம். ஸோ அந்த மாரி பரவலா தான் இருக்குது. இதனால வந்து நமக்கு உடனே இம்பாக்ட்ட வந்து எதிர்பார்க்க முடியாது. டைம் எடுக்கும். ஓகே. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல நம்ம பொறுமையா இருக்க வேண்டியதா இருக்குது. மார்க்கெட்ல ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வருதா? ஏதாவது நமக்கு மார்க்கெட்ல பூஸ்ட் அப் வருமா? அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒண்ணும் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எதுவும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது வந்து நியூஸ் வருதான்னு. எல்லாருமே வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்டரா கன்வெர்ட் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மார்க்கெட்ல வந்து என்ன நடக்குது அப்படின்றத. இப்போ வரைக்கும் இருக்கிற டேட்டாலாம் நான் அப்டேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஓகேவா? ஸோ ஃபர்தரா ஏதாவது அப்டேஷன் வந்துச்சுன்னா நான் வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்றேன். டெலிகிராம்ல வந்து ஃப்ரீயா தான் வந்து நம்ம எல்லாமே குடுத்துட்டுருக்கோம். அதனால டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் இருக்கு. ஃப்ரீ டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. டிமேட் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க நம்மளுடைய ரெஃபரல் லிங்க பயன்படுத்தி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே. ஸோ அடுத்த அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா நான் வந்து டெலிகிராம்லயும், வீடியோலயும் வந்து அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம். முக்கியமா நீங்க வந்து எதுல இப்போ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறீங்க? இப்போ சில்வர் டவுனு, கோல்டு டவுன் ஆகுது. டவுன் ஆகுதுன்னா இப்போ யுஎஸ் மார்க்கெட்ட பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கேன். சில்வர் டவுனு, கோல்டு டவுனு, கிரிப்டோ டவுனு. ஓகே. ஸோ இந்த மாரி சிச்சுவேஷன்ல என்ன பண்ணலாம்? உங்க இன்வெஸ்ட்மென்ட் எங்க இருக்கு? நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் வெயிட் பண்ண போறேன் சார். 5 வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன் சார். இல்ல சார் நான் எக்ஸிட் ஆவுறேன் சார். இந்த மாரி நீங்க என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்றத வந்து தெளிவா சொல்லுங்க. அ அடுத்தது வந்து அ நமக்கு வந்து இந்த கோல்டு இன்வெஸ்ட்மென்ட் வந்து லாங் டெர்ம்ல ப்ராஃபிட் குடுத்தாலும், மாசம் மாசம் வரக்கூடிய இன்கம்ல வந்து கை வச்சிரும். கொஞ்சம் இறங்கிடும். அப்ப நம்ம லாங் டெர்மா கன்சிடர் பண்றோம். ஸோ அதுக்கு வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அப்புறம் டிவிடெண்ட், அப்புறம் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் இதெல்லாம் தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸா இப்போ வரைக்கும் இருக்கு. ஓகே. ஃபிக்ஸட் டெபாசிட்ல 8% வரைக்கும் மேக்ஸிமம் வாங்கலாம். அப்புறம் கவர்மெண்ட் பாண்ட் 7% இப்பயே ஆல்ரெடி கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்ட் ஒண்ணு இருக்கு. ஓகே. போட்டுட்டு இருக்கிறாங்க ஆஃபர்ல. கார்ப்பரேட் பாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரேட்டிங் இருக்கிற கம்பெனி வந்து ஒரு 10.8, 11% வரைக்கும் நீங்க போகலாம். அதுக்கு மேல போனீங்கன்னா ரேட்டிங் கம்மியாவுது. ஸோ போலாம். அதுவும் அந்த ஃபினான்ஸ் கம்பெனி இல்லாம போறது நமக்கு பெஸ்ட்டு. ஓகே. ஃபினான்ஸ் கம்பெனியா போனீங்கன்னா, கொஞ்சம் கம்மியான டியூரேஷன்ல வந்து நீங்க கார்ப்பரேட் பாண்ட்ஸ வந்து சூஸ் பண்றாங்க. நெறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அத விட்டா நமக்கு வேற எதுவும் இப்போதைக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகேவா? ஸோ நெறைய விஷயத்த வந்து இந்த இந்த வீடியோல நம்ம ஷேர் பண்ணிட்டோம். நீங்க வந்து இப்போ உங்க கமெண்ட்க்கு தான் வெயிட்டிங். ஓகே. நீங்க என்ன பண்ண போறீங்க? என்ன ஐடியா வச்சிருக்கீங்கன்றதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.